ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுறது, கலசம் எப்படி வைக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பானை, எந்த பானையில் வந்து நம்ம கலசம் ரெடி பண்ண போகிறோமோ அதில் வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து தண்ணி வந்து வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிலர் வந்து பச்சரிசி வந்து வைப்பாங்க. இப்போ நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணுறோன்னா அந்த அரிசியை வந்து நம்ம பொங்கல் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு வந்து சாப்பிடணும். எங்களுக்கு வந்து அவ்வளோ அரிசி வந்து செஞ்சு சாப்பிட முடியாதனால நான் வந்து தண்ணியாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் வந்து நம்ம இப்போ வாசனை பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் காயின், வேணுன்றவங்க கோல்டு காயின் கூட போட்டுக்கலாம். அது கூட வந்து ஒரு 10 1 ரூபி காயின் வந்து போடுறேன். அப்போ டோட்டல் வந்து ஒரு சில்வர் காயின் ப்ளஸ் 10 வந்து மொத்தம் ஒற்றைப்படையில் 11 காயின் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் இதில் வந்து மங்கள பொருள் வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் வந்து குங்குமம் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய பேர் ஜவ்வாது அதெல்லாம் வந்து போடுவாங்க, பன்னீர். நான் வந்து இந்த பொருட்கள் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் வாசனை பொருட்கள் நீங்கள் என்னென்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மாவிலை வந்து நான் ஒரு 5 மாவிலை வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி கட்டணுமா? மாவிலை வந்து நம்ம தேங்காய் வச்சுட்டு கூட வந்து வச்சுக்கலாம், நிற்க மாட்டேங்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய்க்கு வந்து மஞ்சள் வந்து தடவிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் அழகாக 2 கண்ணு கூட இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இப்போ இதுக்கு வந்து குங்குமம் வந்து வச்சிடலாம் அந்த தேங்காய்க்கு. இப்போ நம்ம கலசத்துக்கு தேங்காய் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த க்ரிப்பில் வந்து மாவிலை வந்து அழகாக வந்து நின்றுக்கிறோம். இப்போ மாவிலை வச்சோன்னா அழகாக வந்து இப்போ நின்றுக்கிறோம். நான் வந்து ஒரு 5 மாவிலை வந்து எடுத்திருக்கேன். இங்கிட்டலாம் வைக்கலாமா? இல்லை, அது முன்னாடி வந்து முகம் வந்துடும். ஸோ முகத்துக்கு வந்து மறைக்குன்றதுனால நான் பின்னாடி மட்டும் வந்து மாவிலை வந்து வச்சிருக்கேன். இப்போ முகம் நேராக இருக்கா, வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அம்மனுக்கு அழகா இருக்கு. நல்ல கீழ் பாவாடை. பாவாடை இது வந்து நம்மளோட மனையில் வந்து ஃபஸ்ட்டு அமர்த்திக்கணும். அம்மாவை மனை எடுக்க மறந்துட்டேன். மனை எடுங்க தருங்க, அந்த மனை எடு. டைட்டாக கட்டுங்கம்மா, லூஸ் ஆயிடுச்சு. இது எனக்கு என்னோட அம்மா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ முதல் வந்து அடுக்கு பாவாடை வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது அடுக்கு முன்னாடி வந்துட்டேன். அதான் எனக்கு ஒன்று தெரியும். வந்து டைட்டாக வந்து கட்டிட்டேன். இது வந்து முகம் வச்சுக்க அப்புறம் சாமிக்கு போடணுமா ஏம்மா? இப்போ நம்மளுடைய அம்மன் முகம், இப்போ அம்மன் முகத்துக்கு வந்து பிளைனாக இருக்குது. நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். ஐலைனர் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம். அழகா இருக்கா? கொஞ்சம் இது பண்ணி
சாஞ்ச மாதிரி இல்லையாப்பா? என்ன நான் பிடிக்கிற நீ முடிச்சு. நீ போட வாசமா வராது. நேரா இருக்கா தெரியல நீ பாரு. சாஞ்ச மாதிரி இல்லையா? எனக்கு தெரியல. நேரா வச்சு பார்க்கவா? நேரா தான் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. நேரதாம்மா இருக்கு. சாமி முகம் தர டைப் பண்ணு. டைப் பண்ணு பின்னாடி. முடிச்சு போடு முகம் தெரியலம்மா. போடு போடு. இப்போ என் கை இருக்கலான்னு தெரியாது. கை தெரியுது தெரியுது. அம்மா முடிச்சு போட்டுட்டு இருக்காங்கல்ல. நல்லா புதுசாக இருக்கா தெரியக்கா எப்படியோ எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து குறைகள் நிறைகள் இருந்தாலும் என்னை வந்து மன்னிச்சிடுங்க, சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் பண்ணுறப்போ எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கிறேன். அம்மன் அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நாளைக்கு எப்படி நான் வந்து அம்மனை அழைச்சி வந்து பூஜைகள்லாம் பண்ணுறேன்றதையும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.